கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாந்தத்திலே நாய்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 ஆகிய வசனங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்துல படுத்தா தூக்க வரலன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல புலம்பிட்டு இருப்பீங்க. ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டா அது அவங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. இந்த செய்தி மூலியமாக பல ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிடுவாங்க. எனக்கு கர்த்தர் இந்த காரியத்துல அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிடுவாங்க. ஆனால் உலகத்துக்குள்ள போகும்போது கர்த்தரை மறந்து விடுவார்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. நல்லா யோசித்து பாருங்க. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை யோசிக்கிறானா? இல்ல. என்னை மீட்டு எடுத்தது இயேசு கிறிஸ்து தான். ஆனா உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய நேரத்துல இயேசுவை மறந்து விடுவோம். இயேசுவை மறந்த உடனே என்ன நடக்கு அப்படின்னா, உலகத்தினுடைய அசுத்தத்துக்குள்ள போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். உலகத்தினுடைய அசுத்தத்தை போய் எப்படி சிக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, எப்படி யோசிக்கும் போது, அது என்னன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, அந்த இடத்துல கர்த்தர் கூட இருப்பாரா? கிடையாது. ஏன்னா உலகத்துக்குள்ள போகும்போது மனுஷனை போய் பார்க்கறான், வேற யாரையோ பார்க்கறான். எனக்கு அதுதான் பெஸ்ட் சொல்லி நினைக்கும் போது உலகத்தினுடைய அசுத்தங்களை போய் சிக்கி கொள்றான். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான், அந்த மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அந்த மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். அந்த மகனை கர்த்தர் மீட்டெடுத்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி அழகா மீட்டெடுக்கிறார். அந்த மீட்டெடுத்த ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள போகும்போதுதான் உலகத்துடைய அசுத்தத்துக்குள்ள சிக்கி கொள்றான். அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, உலகத்துக்குள்ள போகும்போது அநேக கேடான வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம சர்ச்சைக்கு போறோம், நம்ம ஜெபம் பண்றோம், தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், காலையில ஜெபம் பண்றோம், ராத்திரி ஜெபம் பண்றோம். எல்லா நேரத்திலுமே தேவன் கூட இருக்கிறார். ஆனால் உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள போகும்போது அங்க போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய அசுத்தமான காரியம் கிடக்கு. செல்போன்ல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீட்டுல டிவி பாக்குறாங்க, 10 ப்ரோகிராம்ல 8 ப்ரோகிராம் தேவையில்லாதான் பாக்குறாங்க. அப்ப அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டால் வேதம் சொல்கிறது அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும், அதிக ஆபத்து நிறைந்ததா இருக்கும். எப்படி பிரதர் அப்படி சொல்லி நீங்க கேட்பீங்க. நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணிடுவாங்க, தரிசனம் பார்த்துருவாங்க, சொப்பனம் பார்த்துருவாங்க. இதெல்லாம் எப்போ ஸ்பிரிச்சுவல்ல இருக்கும்போது. ஆனா மாம்சத்துக்குள்ள கன்வெர்ட் ஆகும்போது உலகத்துல போய் ஏதாவது ஒரு பாவத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை தியானிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடு, அதிக ஆபத்து நிறைந்ததா இருக்கும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும், அந்த மறுபடியும் என்று எழுதப்பட்டிருக்கலாம், மறுபடியும் அப்படின்னா எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டான்னு அர்த்தம். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, மறுபடியும் அவைகளில், எவைகளில்? ரட்சிக்கப்படுற அந்த நாள்ல நான் இந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா சொல்லி ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணிடுவாங்க.
அவரோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது ஏகப்பட்ட காரியத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் மறுபடியும் சிக்கிக்கொண்டு அவைகளில் ஜெயிக்கப்பட்டால், அப்போ உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போய் எங்கேயோ போய் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்படும் போது ராத்திரி நேரத்துல படுத்தா தூக்கம் வராது, அழுதுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல ராத்திரி நேரத்துல என்ன நடக்கு அப்படின்னா தூக்கம் மாத்திரம் எடுக்கிறாங்க. நைட் நேரத்துல தற்கொலை எண்ணங்கள் வருது. நான் இனிமேல் யாருக்கா வாழணும்? காரணம் என்ன? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், தேவையில்லாத நபரோடு பழகிருப்பாங்க, தேவையில்லாத இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நைட் நேரத்துல ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இருக்காது. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவையில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்போ இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அசுத்தத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்துல போய் மறுபடியும் சிக்கி கொள்றாங்க. சிக்கி கொள்றது மாத்திரமல்ல, அந்த காரியத்தில் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, நீதியின் மார்க்கம் என்ன? நீதியின் வழி. இயேசுவை அறிந்து கொண்ட பின்பாக எப்படி நடக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். அந்த சத்திய ஆவியான வரும்போது நம்ம நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிள்ளைகள் நம்ம நீதியின் வழியில தான் நடக்கணும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்ன? பரிசுத்த கற்பனை. பரிசுத்த கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. அப்ப உன்னை போல பிறனை நேசி என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வீட்டுல இருக்க மாமியாருக்கு சோறு போட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து மருமகள்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க, புருஷன்ட்ட அன்பா பேச மாட்டாங்க, வேலைக்கு போன இடத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போன இடத்துல அன்பு கூற மாட்டாங்க. அப்ப உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அன்பு கூற மாட்டாங்க. அப்ப என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். எதை விலகுவதை பார்க்கிறோம்? அன்பு கூறன்னு சொல்லி தெரியும், ஆனா அன்பு கூற மாட்டாங்க. இப்ப நிறைய வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னா 10 வருஷமா 12 வருஷமா மனைவிட்ட பேசாம நிறைய அண்ணன்மார் இருக்கிறாங்க. சில வீட்டுல கோவப்பட்டுட்டு புருஷன் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டு கிளம்பி போயிருந்தாங்க. ஏன்னா இப்ப நிறைய வீட்டுல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா எனக்கு ஏன் புருஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா ஒரு 6 மாசம் முன்பாக 1 வருஷம் முன்பாக சொல்லும் போது ஏன் புருஷனை போல நல்ல புருஷன் எங்கேயுமே இல்லைன்றுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா புருஷன் வேணாம்னு சொல்லிட்டு நேரம் அங்க போயிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும் சொல்லி முடிச்சிட்டார். அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் போட்டிருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழணும் அதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் உலகத்துக்குள்ள போய் எதுலையும் போய் சிக்கி கொள்ள மாட்டான். இப்ப என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டேன்றுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தேன்றுவாங்க, சர்ச்சைக்கு போறேன்றுவாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா அன்பு மட்டும் கூற முடியாது. அன்பு கூறினாதான் நம்ம கற்பனையை கை கொள்றோம்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அன்பு கூற முடியல. நிறைய இடத்துல இதுதான் பிரச்சனை. அப்படியே ஒருவேளை அன்பு கூர்ந்தா கூட தந்திரமான அன்பு தான் இருக்கு, உண்மையான அன்பை காணும். ஏன்னா கடைசி காலத்துல அப்படியும் பிரச்சனை இருக்கு. வேதம் சொல்கிறது கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்னது அர்த்தம்? கற்பனை தெரியாத வரையும் பிரச்சனை இல்லை, கற்பனை உனக்கு தெரிஞ்சிட்டுப்பா, இனிமேல் நீ கற்பனை கை கொள்ளணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனையை கை கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது நாய் தான் கக்கினை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இப்போ நாயின்னு எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில சின்ன வயசுல வீட்டுல நாயெல்லாம் வளர்த்துருக்கோம். அந்த நாய்க்கு ஏதோ ஒரு கறி சாப்பாடு ஏதாவது போடும்போது அது சாப்பிடும், உள்ள போய் ஏதாவது தட்டும் போது வாமிட் எடுத்துரும், கக்கிரும். ஆனா அந்த நாயினுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா அது கக்குனாலும் மறுபடியும் அதே ஃபுட்டை மறுபடியும் சாப்பிடும். எதை கக்கிச்சோ அதை அப்படியே மறுபடியும் சாப்பிடும். அதே போல சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கூட உலகத்துக்குள்ள போகும்போது மறுபடியும் என்ன பாவம் பண்ணியிருந்தாங்களோ அந்த பாவத்தை மறுபடியும் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேனே, ஞாயிற்றுக்கிழமை இப்ப சர்ச்சில் போய் நற்கரம் எடுக்கிறாங்க. நான் ரியலா பார்த்தே சொல்றேன்.
திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை போய் பார்க்கும்போது ரோட்ல அழகா சீரட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போய் நற்கரன் எடுக்கிறாங்க. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை நற்கரன் எடுக்கிறாங்க, நைட் நேரத்துல பார்த்தா அங்க தண்ணி அடிக்கிறாங்க, மதுபான அடிமை. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஏன் புருஷன் ரசிக்கப்படணும், ஏன் புருஷன் ரசிக்கப்படணும் சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஆனா வாலிப வயசுல பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்து திடப்படத்தில் படிச்சு சர்ச்சில் சங்கம் கட்டி எல்லாம் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல மதுபான அடிமையில இருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அழகா சர்ச்சில் கொயர்ல இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா வீட்டுல போய் பார்த்தா 10 மணி நேரம் செல்போன் அடிமையா இருக்காங்க, கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. வீட்டுல போய் பார்த்தா நல்ல சினிமா படம் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கிறாங்க? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, தவறான வழிக்கு போயிருந்தாங்க, மதுபான அடிமை, தேவைப்பட்டா நிறைய தவறான வழிக்கு போயிருந்தாங்க. தவறான உறவுகள், கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியம். சில இடத்துலலாம் புருஷனே வேணாண்டு போயிருந்தாங்க, மனைவியே வேணாண்டு போயிருந்தாங்க. எவ்வளவு ஆபத்து ஓடிட்டு இருக்கு. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, நாய் தான் கக்கினதை தின்னவும். அப்ப பழைய சுபாவத்துக்குள்ள பழைய பாவத்துக்குள்ள போகும்போது வேதம் என்ன சொல்லுது? நாய் தான் கக்கினை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அவங்களுக்கு அப்படியே நடந்துட்டு அப்படிங்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்திலே தெரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்தமா வாழும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நீதிமானாக்கப்பட்ட பின்பாக அநீதியான காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்ட பின்பாக மறுபடியும் பழைய பாவத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பாக நம்ம இன்னும் ஆவியில வளருக்கு என்னெல்லாம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும், சர்ச்சுக்கு போகணும், இன்னுமாக சபை கூடி விடலை விட்டு விடணும்னு சொல்லி எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை இப்போ. அதனால இரவு நேரத்துல யார் யார் என்னென்ன சூழ்நிலை இணைந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தலைப்பு என்னன்னா நாய்கள். ஒரு நாய் என்ன எழுதப்பட்டிருக்கு? நாய் தான் கக்கினது தின்னவும். அப்ப கடைசி காலத்துல பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய கேரக்டர் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நாய் தான் கக்கினது தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட வழியில போய்கிட்டே இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமான வழியில போயிட்டே இருக்கணும். நீதிமானாக்கப்பட்ட பின்பாக நீதியின் வழியில போயிட்டே இருக்கணும். பின்னாடி போயிடக்கூடாது. இன்னைக்கு செய்தி என்னன்னா, பின்னாடி திரும்பி போயிடக்கூடாது. பாவ வாழ்க்கையில போயிடக்கூடாது. சடக்குன்னு மனம் திரும்பி ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பு ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இன்னைக்குள்ள வசனத்து மூலியமா நீங்க எங்களோட பேசுனீங்கப்பா. அசுத்தமான காரியம் வேண்டாம், தவறான பழக்கவழக்கம் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லா எந்த ஒரு காரியங்கள் வேண்டாம்ப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஒருவேளை இந்த வசனத்து மூலியமா நீங்க யாரோட பேசியிருந்தால் அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. நாங்க எல்லாரும் கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவனத்தில் ஜெபித்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டுடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுடுங்க. அந்த குடும்பம் சகலவிதமான கருத்து செழிப்பா இருக்க வேண்டும். நைட் டியூட்டில இருக்காங்க, சகல குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும். டிராவலிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துருங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உண்மை நன்றியோடு துதிக்கும் சொல்லியும் ராஜா. உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இறங்கட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். அதிகாலவில் உடைய பாதவில்லை கண்ணொழிக்க கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பரிபூர்ணமான சுகமாக்கி வீட்டு கொண்டு வாங்க ராஜா. சில குடும்பத்துல கற்பனை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க, மாசமாக்க தாய்மலை மாசுறீங்க, டெலிவரி ப்ரோக்ராம் கர்த்தர் கொடுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிற கிருபைக்கா நன்றி பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. நைட் நேரத்துல கடன் பிரச்சனை கஷ்டப்படும், அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. படுத்த படுக்கையில பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பூர்ண சுகமாக்கி தர வேண்டும். தேவனர்களே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும்.
கடைசி கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ள நாங்க காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எங்க பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறோட பெயர் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லியதப்பா. சுவிசேஷத்துக்காக அப்பா எழும்ப வேண்டும், ஜனங்கள் எழுத வேண்டும். எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்பமான நிதிர்த்தாங்க. அந்த குடும்பத்துல என்ன உபத்திரமா இருந்தாலும் எல்லா உபத்திரத்தில மாற்றித்தாங்க. திருமணம் முடிந்த குடும்பத்துல பலவிதமான பிரச்சனையிலே கண்ணீர்ல வாழ்றாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. அப்பா, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபினார், திருமண வாசல் திறந்தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். அதிகாலையில் உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மையப்படுத்துங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி துதிகான மையம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கார்த்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.